வேதாகமத்திலிருந்தே நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 28வது அதிகாரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு அதோடைய 2வது பகுதியில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தில் 2வது பகுதியில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் கர்த்தரை நம்புகிறவனாக இருந்தது நிமித்தமாக கர்த்தர் ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரியோராக இருந்தாலும் சிறியோராக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தரை நம்புகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுவும் சொல்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். யார் இப்படி இருப்பா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தண்ணீர் அண்டையிலேயே நாட்டப்பட்டது. நீரோட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நாட்டப்பட்ட ஒரு மரம் என்ன செய்யும்? செழிப்பாக இருக்கும். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாக அந்த மரம் நின்று அதோடைய வேர்கள் எல்லாம் கால்வாய் ஓரமாக இருக்குமானால் அது எவ்வளவு செழிப்பாக இருக்கும். உஷ்ணம் வருகிறதை காணாமல், வெயில் எவ்வளோ அடித்தாலும் இங்கே என்ன இருக்கும்? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், ஒருவேளை மழை பெய்யல, அப்படிப்பட்ட மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் என்ன செய்யுமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வேதம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு பாருங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டு அவரையே சார்ந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? செழிப்பாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது 2வது 3வது வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து. யார் கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? அந்த செழிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செழிப்பு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் பணம் நிறைய இருந்துச்சுன்னா செழிப்பு, சரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை என்ன செய்வார்? அவங்களுக்கு கொடுப்பார். யார் செழிப்பார்கள்? கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். இரண்டாவதாக 92வது சங்கீதம். இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு மேலே போட்டிருக்கோம், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஒரு பிரபலமான ஒரு வசனம், ஒரு வாக்கியம் இருக்கிறது. 12வது வாக்கியத்தில் வாசித்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல் செழித்து, வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்ன செய்வானா? பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனைமரம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
நம்ம ஊர்களில் இங்கே நிறைய பனைமரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பனைமரத்தில் 50% திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தில் நினைக்கிறேன். இந்த 3 மாவட்டத்தில் 50% மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மரத்தில் 50% நம்ம ஊர் சைடில் தான் இருக்குதான். அப்போ இந்த பனைமரத்தை குறித்து நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பனைமரத்துக்கு தண்ணி ஊற்றணுமா? பனைமரத்துக்கு உரம் போடணுமா? இல்லை, ஒன்றுமே செய்ய வேண்டாம் இல்லையா? ஆனால் அது எப்படி எல்லா காலத்திலும் அது என்ன செய்யும்? அது செழிப்பாக இருக்கிறது போல வேதம் சொல்கிறது, நீதிமான் பனையை போல செழித்திருப்பான், லீபனேனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்படின்னா லீபனேன் என்கிற இடத்துல அந்த கேதுரு மரங்கள், வேதாகமத்தில் நிறைய இடங்களில் கேதுரு மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தர் சித்தமானால் அதை என்ன செய்வோம்? நம்ம தனியாக அந்த கேதுரு மரத்தை குறித்து நம்ம படிப்போம். ஆனால் இந்த கேதுரு மரத்தை நம்ம கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். அது ரொம்பவும் பிரபலமான ஒரு மரமாக அது என்ன செய்யப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. வேதாகமத்தில் நிறைய இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வானா? அப்படி செழிப்பாக இருப்பான். அந்த மரம் அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு மரமாக இருக்கிறது. லீபனேனில் உள்ள கேதுருவை போல வளர்வான். அந்த மரம் எத்தனையோ 500 1000 ஆண்டுகளாக அது மிகவும் பிரமாண்டமாக செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கிறது. நீதிமான் அப்படி செழிப்பாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் யோபு பக்தனை நம்ம பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் அவரை கைவிட்டாரா? இல்லை. அவருக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆனால் கடைசியில் ஆண்டவர் 42வது அதிகாரத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தார். நீதிமான் யோபுவை குறித்து சொல்லும்போது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்குரியவனுமாகிய யோபு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் நீதிமான். நீதிமான் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. 72வது சங்கீதம் 7வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். யாருக்கு? நீதிமானுக்கு. சந்திரன் எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? ஆணுடைய வருகை வரைக்கும் இருக்கும். எப்படி ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்களேன். எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான் சந்திரன் உள்ள வரைக்கும் அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அவனுக்கு சமாதானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் செழிப்பார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், நீதிமான்கள் செழிப்பார்கள். 3வதாக 92வது சங்கீதத்தில் அதே ஓய்வு நாளின் பாட்டாகிய அந்த சங்கீதத்தில் 13வது வாக்கியத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யார்? நம்ம ஆலயத்தில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் வயசானவங்களுக்கு தான் கை கால் முடியாது, உடம்பு சரியில்லாமல் ஆகும், பலவீனமாக இருக்கும். அவங்க தான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான் இல்லையா? அவங்கெல்லாம் தாமதமாக வருவாங்க, கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆனால் இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் வயசானவங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி திலகா மிஸ் இருக்காங்க. மதியானம் அவங்கள நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்களால படுத்த படுக்கையிலேருந்து எழும்ப முடியல. அவங்களுக்கு வந்து கதவை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நான் யோசித்தேன். அப்போ இன்றைக்கி அவங்க எப்படி சர்ச்சுக்கு வர முடியாத, நம்ம போய் பார்க்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தா ஃபோன் கால் வருது, மிஸ் வந்து சர்ச்சு கீ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மற்ற இடங்களை மாதிரி மணிக்கணக்கால் நம்ம ஆராதனை செய்யலை. கொஞ்சம் சொற்ப நேரம் தான். மொத்தமாக நீங்கள் ஒரு நாள் கணக்கெலாம் போட்டு பார்ப்போம், சரியா? ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை மணி நேரம் தான் நம்ம ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம்?
அந்த ஆராதனையிலையும் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் தாமதம் வர்றவங்களும் இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரமும் கூட நமக்கு வருவதற்கு நமக்கு யோசிக்கிறோம். ஆனால் வயதானவர்கள் வந்திருக்கீங்க எல்லாரும். நமக்கு சபை மூப்பர் திரு ஐசக் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி 87வது பிறந்தநாள். கடந்த 86 ஆண்டுகளாக ஆண்டவர் அவங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்துருக்கிறார். எனக்கு பிறந்தநாள் பாஸ்டர் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார், போதும் வீட்டில் இருந்துக்கிடுவோம். இல்லை, அவங்க ஆலயத்துக்கு, நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் அவங்க ஆலயத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாச பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும்? கோயிலுக்கு வரணும். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ஓய்வு நாளுக்கு போனால் போதும், அதுவும் சனிக்கிழமை போனால் போதும், வெள்ளிக்கிழமை வேண்டாம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்னா ஆலய வாஞ்சை உள்ளவர்கள், ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்கள், ஆலயத்தில் எப்படி இருப்பாங்க? நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதில்லை என்று விளங்க பண்ணும்படி. ஆண்டவர் உண்மையுள்ளவர் இல்லையா? வயசானவங்க அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அல்லது சின்ன வயசுலேருந்தே, வாலிப வயசுலேருந்தே, அவங்க நடுத்தரமான வயசில் இருக்கும்போது அவங்க அநேக முறை ஆலயத்திற்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதில்லை என்றும் விளங்கு பண்ணும்படி. ஆண்டவர் உத்தமமான ஒரு தெய்வம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எதுவும் மாறாது என்பதற்கு அடையாளமாக அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் முதிர் வயதிலும் என்ன செய்வாங்களாம்? கனி தந்து ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அவர்கள் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கி மானாமதுரை பள்ளி முதல்வர் திரு சாமுவேல் செல்வராஜ் அவர்களுடைய தகப்பனார் திரு செல்வராஜ் அவர்களை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ஐசியூவில் இருந்திருக்காங்க. நேற்று தினத்தில் அவங்களுக்காக நம்ம குரூப்பில் நைட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்களிடத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. நானும் தம்பியும் போய் பார்த்தோம். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து, ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வராஜ். சரி, உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? ஒரு 80 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு 88, எனக்கு 88 வயசு அப்படின்னு சொன்னார். அவங்க வீட்டம்மா பக்கத்தில் இருந்தாங்க, அவளுக்கு 87 வயசு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், பைபிளில் நீங்கள் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. ஆலயத்தில் அவங்க ஆயுசு காலம் முழுவதும் அவங்க என்ன கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க. அவங்க முதிர் வயதில் எப்படி இருப்பாங்களா? அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் செழிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், நீதிமான் செழிப்பார்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். நான்காவதாக நீதிமொழிகள் 11வது அதிகாரம், நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய பேர் வாரி வாரி கொடுப்பாங்க, ஆனால் இப்படி ஊருக்கு தானம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால் எப்படி இருக்க முடியுது? நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா ஆச்சரியம். வாரி வாரி கொடுப்பாங்களாம் அவங்க, ஆனால் என்ன தான் ஆவாங்க? குறையாது, விருத்தி அடைவாங்க. சரியா? கொடுக்கவே மாட்டாங்க. அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் கடைசியில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வசனம் சொல்லுகிறது. 25வது வசனத்தை வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தூரத்தில் இருந்து கூட உங்களை
உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒருத்தரை கூப்பிட்டு வருவார். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் அதை வேறு விதமாக உங்களுக்கு என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார். வேதம் சொல்கிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஊழியத்துக்காக, ஆலயத்துக்காக, ஊழியக்காரருக்காக, தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்காக உதார குணமுள்ள ஒரு ஆத்துமா அது நிச்சயமாகவே என்ன செய்யும்? செழிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தாவீது ராஜா. தாவீது ராஜாவால் தேவாலயத்தை கட்ட முடிஞ்சிச்சா? அந்த ஆலயத்தை கட்ட முடியல. ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது என்னுடைய காலத்தில் இதை கட்டணும். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய முடியாது, நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, நீ என்ன செய்ய முடியாது, ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் உன்னுடைய மகன் சாலமோன் என்ன செய்வான், அவன் காலத்தில் கட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது நான் கட்ட மாட்டேன், என் பையன் தான் கட்டுவான் அப்படின்னு இவர் ஒதுங்கி போகலை. என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லா சபையாருக்கும் முன்பாக ஒரு உதார குணமுள்ள ஒரு ஆத்மா இந்த தாவீது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன செய்வார் அப்படின்னா, நிறைய பொன்னையும் வெள்ளியையும் தங்கத்தையும் என்ன செய்வார்? ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் கொடுப்பார். அதான் வேதம் சொல்கிறது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். சரியா? எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரும் பார்க்குற மாதிரி வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டவர்களுக்கு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்களே கஷ்டப்படுறோம், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரியா? எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்களா? இல்லை, நம்மளை காட்டிலும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை, ஒரு அனுபவத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய பெருமைக்காக அல்ல, நான் பெயர் சொல்ல விரும்பலை. இதுக்கு முன்பதாக இருந்த ஒரு சபையில் ஒரு நாள் என்னுடைய மனைவியிடத்தில் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் புது வருஷத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லை? புது வருஷம் ஜனவரி 1 கொண்டாடணும். என்ன செய்கிறோம்? கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க, 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாலெல்லாம் எடுக்கிறது கிடையாது, ஏதாவது 1-2 எடுப்போம். ஆனால் முழு குடும்பத்திற்கும் எடுப்பது டிசம்பர் கடைசியில் எடுப்போம். சரியா? எடுத்துட்டு ஜனவரி 1 அதை நம்ம போட்டுட்டு வருவோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிப்போம், எப்போ பார்த்தாலும் நம்மளே தானே ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவினிடத்தில் நான் பேசினேன். வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு தான் குடும்பமாக நம்ம ட்ரெஸ் எடுப்போம், அப்போ தான் எடுத்து கொடுப்பீங்க. அப்பவும் வேண்டான்னு சொன்னால் எப்படி? பிள்ளைங்க பாவம். சரி, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களுக்கு எடுப்போம், நமக்கு எடுக்க வேண்டாம். நமக்கு எடுக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிற காசை, உதாரணமாக 2 பிள்ளைங்களுக்கும் ஒரு 3000 ரூபா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு 3000 ரூபா அப்படின்னு சொன்னால், அல்லது 2500 ரூபா 2500 ரூபா வைப்போமே, பிள்ளைகளுக்குள்ளே 2500 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்வோம்? துணி எடுப்போம். மீதம் இருக்கிற இந்த 2500 ரூபாய்க்கு வேறு ஒரு குடும்பத்திற்கு, அவங்க கொரோனா டைமில் அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அவங்க கணவர், 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு துணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை, அந்த குடும்பத்திட்டையும் நாங்கள் சொல்லலை. சரியா? நாங்கள் துணி எடுக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணி துணியும் எடுத்துட்டோம். சரியா? எங்களுடைய பட்ஜெட் 2500 ரூபா. இந்த 2500 ரூபாய்க்கு நாங்கள் அந்த 3 பேருக்கு நாங்கள் துணி எடுத்துட்டோம். சரியா? எந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணி எடுத்தோமோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, நாங்கள் இந்த துணியை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்கல. 15ஆம் தேதி எடுத்து வச்சுருக்கோம், 25ஆம் தேதி கொடுக்கலான் இருக்கோம். 20ஆம் தேதி, பாஸ்டர் எனக்கு ஒரு ஆசை, கஷ்டப்பட்டவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, விவசாயம் செய்கிறவர், படிப்பறிவு இல்லாதவர், மனைவி இறந்துட்டாங்க, 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, 10,000 ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு அப்படியே நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் அதை யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க மூலமாக வேறு யாருக்கோ நாங்கள் உதவி செஞ்சோம். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு துணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த வட்டி எங்களுக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நியூ இயர் எங்களுக்கு 4 செட்டு புது ட்ரெஸ். நம்புறீங்களா? இன்னொரு விசுவாசி 100 ரூபா நோட்டு 2500 ரூபா என் கையில் அப்படியே கொடுக்குறாரு. கடைசி அந்த வருஷத்தில் கடைசி சனிக்கிழமை நிறைவு ஆராதனை முடிஞ்சோடனே என் கையில் கொடுக்க. என்னண்ணே அப்படின்னு, வச்சுக்கிடுங்க பாஸ்டர். ஆனால் என்னது? பிள்ளைகளுக்கு துணி எடுங்க பாஸ்டர். துணி ஏற்கனவே இருக்குதே.
ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி தான் செஞ்சுருப்பீங்க. நான் யோசித்து பார்த்தோம், இதை நானே 2500 ரூபாய்க்கு என் பிள்ளைகளுக்கும் எடுப்போம், எனக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன்னா ஆண்டவர் நினச்சிருப்பார், போதும் அவன் எடுத்துட்டான்ல, பேராசை, வருஷம் வருஷம் அவனுக்கு தான் எடுக்கான், ஓ 2500 ரூபா, இன்னும் 3 ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்காது. நாங்கள் எங்களுக்குன்னு எடுக்கலை, ஆனால் எங்களுக்கு 4 ட்ரெஸ்ஸு, எங்களுக்குன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க சொல்லி 2 சகோதரியும் நீங்கள் எடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு விசுவாசி 2500 ரூபா கையில் கொடுக்குறாரு. ஆண்டவர் ஆச்சரியமாக என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உதார குணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஆண்டவருக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய திருச்சபைக்காக நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு காரியையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால தான் அவங்க நிச்சயமாக அதோடைய பலனை அடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யார் செழிப்பார்கள்? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கடைசியாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் செழிப்பார்கள் அப்படின்னா செம்மையானவன் செழிப்பான். நீங்கள் வயசானவங்க இருக்கீங்க, செம்மை என்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டீச்சர் இருக்கீங்க, எப்படினாலும் டிக்ஷனரி தேவையில்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. பெரியவங்க இருக்கீங்க, செம்மை என்கிற வார்த்தைக்கு தம்பி உனக்கு அர்த்தம் தெரியுமா? மோசஸ், செம்மை ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் தெரியல இல்லையா? உண்மை அது தானே? முத்துவேலனா, செம்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிகிறதா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள், செம்மைனா என்ன? நன்மை. திலகம்பிஸ் நீங்கள் சொல்லுங்கள். முழுமையாக. செம்மைனா கம்ப்ளீட். சரியா? ஆண்டவருடைய பிள்ளைங்களை எதுலேயுமே குறை வைக்காமல் அவங்க ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்கள செம்மையானவர்கள். யார் செழிப்பா? செம்மையானவர்கள் செழிப்பார்கள். சில இடங்களில் சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் ஐயா, செம்மையாக செஞ்சு கொடுப்பான் அப்படின்னா எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அப்படி செம்மையானவர்களாக நம்ம ஜீவித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். யாரெல்லாம் செழிப்பார்கள் அப்படின்னு நம்ம படித்தோம். 5 காரியம் நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். வேதாகமத்தில் நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம படித்தோம். நீதிமான் செழிப்பான். நீதிமான் ஒரு நாளும் அவன் அழிஞ்சு போக மாட்டான், செழிப்பாக இருப்பான். யோபு நல்ல ஒரு உதாரணம். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தாவீது ராஜா கடைசியாக செம்மையானவன் செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவைகளை தியானித்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாமளும் இவைகளை பின்பற்றுவோம். நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.